பவன் கல்யாண் ஆந்திராவில் வந்து அவர் ஒரு ஆக்டரு. அவரும் வந்து ஆக்டராக இருந்து தான் அரசியலுக்கு வந்தார். இப்போ அதுபோல் விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரா, வற்புறுத்துறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் சும்மா, அதாவது யாரையும் அவர் மதிக்கலை. ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணி எந்த கட்சிக்கான அவனை மதிக்கலை. அதனால் அவரே மாதிரி தானாக இது பண்ணாங்க பாரு. அந்த மாதிரி இவர் சும்மா கூப்பிட்றாங்கன்றது இவங்களே ஃபிலிம் காட்டிக்கிறாங்க. வெளி லெவலில் யாரும் கூப்பிடல அவரை. அது தனியாக நிற்க பார்த்தா எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா நின்று பார்த்தா தான் தெரியும் அவருக்கு லட்சணம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ சிரஞ்சீவியே எவ்வளோ பெரிய ஆள், ஆண்டாவிலே கலக்கணும். ஆண்டா அவர் இல்லாத ஒரு கிராமங்கள் அவர் அவ்வளோ பெரிய ஆளாலே ஒன்றும் பண்ண முடியல. கட்சி ஆரம்பித்து முடியல வரங்கிட்ட இவங்களாம் எந்த ஆளில் கால் தூசு கூட கிடையாது. விஜயெல்லாம் சிரஞ்சீவி லெவல் அவர் இந்தியா சூப்பர் ஸ்டார். அவராலே ஒன்றும் பண்ண முடியல. இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா பேருக்கு ஒன்று பண்ணால் ஃபிலிம் காட்டிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி ஒரு பில்டு போட்டாருன்றாங்க. அவர் வந்து அடுத்து முதல்வராக வந்துடுவார் அப்படிலாம் சொன்னாங்க. அடுத்து காங்கிரஸ் கட்சி வந்து எங்க கூட சேர்ந்ததுனால வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம்லாம் சொல்லி பேசுனாங்க. இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து கடைசியாக அவங்களுக்கு எந்தவித ஒரு வாய்ப்புமே இல்லாதபடி அவங்க கடைசியில் இப்போ அங்கே தான் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படித்தம்மா கணக்கு கலைஞர் எப்படித்தம்மா பண்ணுவார்? கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி கட்சியில் கூட்டணி அவன் தலைவர்த்து அவன் வந்து கட்சியில் கூட்டணி சேர மாதிரி வரணும். கலைஞர் அப்படி தான் பண்ணுவார். பண்ணிவிட்டு கட்சியில் அவருக்கு வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுப்பார். அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணுவார். அந்த மாதிரி இவரெலாம் வந்து இப்போ பில்டப் கொடுத்துன்னு இருக்காங்க. கட்சியில் அது வேறு வழியில் ஏதாவது கூட்டணி நம்ம ஏதோ கட்சி ஸ்டாண்ட் பண்ணலாம், அந்த சின்னத்தை இது பிளான் பண்ணலாம். லாஸ்ட் டைமில் வந்து பிஜேபி கூட்டணி சேரலாம். இப்போதைக்கு எவனும் சேர்க்கறது வாய்ப்பு இல்லை. வேறு வழியில்ன்றதால அப்போ வந்து சேரலாம். இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது. சேர்ந்தான்னா சேரட்டினா நமக்கு என்ன? நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி. அது சேர்ந்தாலும் வராது, சேரலைனாலும் வராது. சேர்றது சேராதவன் விருப்பம். அது சேர்ந்தாலும் வராது, சேரலைனாலும் வராது. கட்டினா பொண்டாட்டியோட ஒழுங்காக குடும்பம் பண்ண தெரியாதவனுக்கு போய் நாட்டை கையில் கொடுப்பாங்களா? யாராவது நாட்டை கொடுப்பாங்களா? இப்போ பொண்டாட்டி சைடில் வச்சுக்காதான் எவனும் கிடையாது. இது மாதிரி பப்ளிக் விவகாரத்தை வரைக்கும் போய் பிரச்சனைனா மக்கள் மனசில் என்ன நினைக்கும்? அதனால் நாங்களும் சொல்கிறோம், அதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அசிங்கத்தை பண்ணிவிட்டு 25 வயசுக்கு பொண்ணும் பையன் இருக்க வீட்டில் போயிட்டு இப்படிப்பட்ட அசிங்கத்தை பண்ணிட்டான். இப்படிப்பட்ட அவனுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த காரணம் பண்ணிட்டும் அவன் எங்கே கூப்பிட்டாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா கூப்பிட்றதான் வேஸ்ட்டு. நான் இது தரேன்னு பவன் கல்யாணம் சொல்கிறதுக்கு வந்து பவன் கல்யாணம் தனியாக நின்று பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் அவரை மிரட்டி அப்படி இப்படியான ஆந்திராவில் வந்து தனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி பேசி கூட்டணி வரும்னு சொல்லி போயிருக்காரு. அவெல்லாம் அரசியல் இல்லை, சினிமாவிலே நடிச்சுட்டு ஓடியாந்து அரசியல் கொண்டு நின்றுட்டா. அப்புறம் அரசியலில் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்கெல்லாம் போனாலும் ஒன்று தான், போகாமல் இருந்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே நமக்கு மைனஸ் தான். எங்களுக்கு மைனஸ் கிடையாது. எங்களுக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு மெஜாரிட்டி தான். இன்னும் இவன் அங்கே போயிட்டான்னா அங்கே 1-2 பசங்க என்ன இருக்கவங்க பொம்பளைங்க எல்லாமே இப்போயே பாதிக்கு மேலே வந்துட்டாங்க. இந்த லேடிஸ் விஷயத்தில், அம்மா விஷயத்தில், பொண்டாட்டி விஷயத்தில். அதே கண்டி இன்னமும் ஜாஸ்தியாக வந்துடுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி போனால் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத மக்கள் யாரும் விரும்பலை. பாவம் ஏடிஎம்கே, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அம்மா ஜெயலலிதா வளர்த்த கட்சி, அது போய் இப்படி தாளம் போட்டு கிடக்கு. அவ்வளோதான். இது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இதில் என்ன விஷயம்னா, நடிக்க வரவங்களாம் எம்ஜிஆராக ஆகிட முடியாது. நான் அரசியல் காலத்தில் இது நடிக்க வரவங்களாம் எம்ஜிஆராக ஆகிட முடியாது. அவர் அதை நினச்சி தான் பேசுகிறாரு. நான் எம்ஜிஆர் வந்து அந்த பாலிசியில் கொண்டு வந்தேன். பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அசமித்து போயிட்டார். அந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சு சரி நமக்கு ஒரு வாய்ப்பு டெப்டி சிஎம் கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் வந்து போயிட்டார். பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா, இவரை விஜய் இழுத்து அதிமுக இழுத்து நம்ம உள்ளே போட்டு நம்ம ஒரு டீமை செட் பண்ணிட்டாக்கா அதிமுகவை காலி பண்ணிடலாம். அடுத்தது இவங்க செட் பண்ணி இதுனா அதிமுக காலி பண்ணிட்டாக்கா விஜயை நம்ம தான் இருப்போம். அங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சிஎம், இவர் பவன் கல்யாண் வந்து டெப்டி சிஎம்மாக இருக்கிற மாதிரி இங்கே நீ டெப்டி சிஎம்மாக இரு, நான் வந்து சிஎம்மாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் டீல் கூட போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு பின்னாடி அமித்ஷா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இருப்பாருன்ற அளவுக்கு தான் இருக்குது. அவங்க பிஜேபி தான் ஒரு ஆளுமை இருக்க
பிஜேபி சொல்கிறதா மேபி விஜய் கேட்குறாரோ அப்படி தான் ஒரு இது இருக்குது. இன்ன வரைக்கும் கரூர் சம்பவத்தில் குற்றம் நடந்து இத்தனை நாள் ஆகி 30 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். இன்ன வரைக்கும் ஒரு எந்த விதமான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை. என்ன அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ 15ஆம் தேதி சிபிஐ வந்து டெல்லிக்கு வர சொல்லிக்கிறாங்க. இவர் போகல அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து அதுதான் நடக்கும். என்ன நீ எதிர்த்து இன்னைக்கு ஒன்று வேணாம், சாதாரணமாக உன் படம் ரிலீஸு, அந்த படம் இத்தனை மாதம் ஆச்சு, அது வெளியே வந்ததா? இதுக்கு காரணம் யார்? சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? அவங்க கையில் ஒன்றிய கையில் தானே இருக்குது. அவங்க நினச்சிருந்தா இந்த சீனு வந்து தப்பான சீனு, இந்த சீனு சரியான சீனு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாமா இல்லையா? அப்போ ஏன் தரல? உன்னை எந்த வகையாவது பிளாக்மெயில் செய்யணுன்றதுக்காக வச்சுருக்குறாங்க. அவங்க சொல் பேச்சுக்கு நீ படிஞ்சால் ஓகே, இல்லையா வாஷிங் மிஷின் தான். இப்போ ஆர்மியாக தான் சொன்னேன். அவரை உதாரணம் காட்டி கூட பேசலை. சிரஞ்சீவியும் ஒரு உதாரணம் காட்டி தான் பேசுகிறார். சிரஞ்சீவிக்கு இந்த மாதிரி தான் மாஸ் காட்டினார், கூட்டம் காட்டினார். ஆனால் மக்கள் இதில் வந்து ஓட்டுன்னு கேட்குறப்ப அந்த மக்களுக்கு ஓட்டு விடலை, செல்வாக்கு இல்லை. அதனால இங்கே பார்த்து சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு விஜய்க்கு. அதனால் வாங்க ஒன்றா என்டியில் ஒன்றா சேருங்க, என்ன ஒன்றா நமக்கு ஒன்றா சேர்ந்தனால எனக்கு இந்த பவர் கிடச்சிது, அதை மாதிரி நீங்கள் ஒன்றா இணைங்கன்னு சொல்கிறாரு. அனுபவப்பட்டு சொல்கிறாரு. இவருக்கு வந்து இந்த அனுபவம் இல்லை. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வந்து சிபிஐ போய் சந்திக்கணும், ஆனால் அவர் சந்திக்காமல் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம பிஜேபியில் இணைஞ்சிட்டா நாளைக்கு நம்ம எதிரிலாம், இல்லைனா வந்து நம்ம 2027 தமிழ்நாட்டு சிஎம்மாக இருந்தாலாம், சிஎம் அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தட்டி கழிக்கிறாரோ? அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் கொடுங்க சார், தமிழ்நாட்டுக்கு கேஸை மாற்றுங்க, நான் அங்கே வர முடியாது, எலெக்ஷனுக்குலாம் வந்து இங்கே மாற்றுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அட்டன் பண்ண முடியும் கிடையாது. அங்கே போனால் யாரோட கேள்வி கேட்பாங்க, கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. இங்கேனா தமிழில் மக்கள் வந்து தமிழ் வகையில் பேசுவாங்க, அதனால் அடுத்த கிழமை எடுத்துக்காட்டாக பேசலாம். அங்கே போய் இவரை போய் எதுவும் பேசலாம் எடுபடாததுனால வந்து அங்கே பேச முடியாது, வரணும் இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜட்ஜ்மெண்ட் இங்கே பேச சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ போன மாநாட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். ஆதரவான இப்போ என்ன சொன்னார், இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 பேர் தான் கட்சி, ஒன்று வந்து திமுக, ஒன்று வந்து டிவிக்கே தான் இருக்கும், அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. அப்போ ஒருவேளை அவர் வந்து அதிமுகவை தான் ஒருவேளை ஒழிக்கிறதுக்கு பார்க்குறாரோ? அதிமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறது வந்து பிஜேபிக்காரங்க தான். இந்திய கட்சியில் அந்த பெரிய கட்சி இருக்க அவங்கள ஒழிக்காத. அதாவது பிஜேபி நினச்சாச்சுன்னா தைரியமாக நின்று ஏடிஎம் நின்று ஜெயிச்சு வரணும். எதுக்கு அவனை வளர விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க? ஏன் தாவக இன்றைக்கி முடிஞ்ச புதிய கட்சி ஏடிஎம்கே இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து கிடையாது. அரசியல் அனுபவம் பெற்று வந்தது தான் அண்ணா திமுக. அரசியலே இருந்தது திமுக, இது திமுக. இவங்க புதுசாக வர கூட்டணியை ஏன் நினைக்கிறாங்க? அப்போ இவங்க அண்ணா திமுக ஒழிச்சு கட்டணும், நமக்கு பவர்களை கையில் வருது. அண்ணா ஒழிச்சு கட்டுக்காக தான் பிஜேபி பண்ணுற வேலை தான் இது. ஆமாம், திமுக அண்ணா திமுக வந்து பிஜேபிக்காரன் ஏடிஎம்கே ஒழிச்சு இவனை கூட்டி இணைச்சிக்கணும் வழக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, நம்ம வந்து கட்சியில் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி யாரையும் கூப்பிடக்கூடாது. அவர் ஒரு நடிகர் விஜய், அவர் ஒரு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார், ஏதோ அவர் கட்சியை அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து மூளைக்கு கூப்பிட்டு என் கட்சியில் சேருவும் கட்சியில் சேருன்னு சூழ்நிலை சரியில்லாத போது டிமாண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவர் அந்த டிமாண்ட் பண்ணும்போது அவர் மனநிலை என்ன நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் வந்து சேரலான்னு நினைக்கிறாரோ என்னவோ, அது நாங்கள் எங்களோட பொது கருத்து கிடையாது. நம்ம இது வரைக்கும் காதலையும் கேள்விப்படல. பொதுவாக வந்து அவர் வந்து விமர்சனம் வந்து பிஜேபியை தாக்கி தான் எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் டிஎம்கேவையும் தாக்கி தான் அவர் பேசினார். பிஜேபிக்கு அவர் போக மாட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. நான் போக மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அது வந்து அவருடைய சொந்த வேலை. விஜய் வந்து அவருடைய கருத்து. இப்போ என்னுடைய கருத்து நீங்கள் கேட்டீங்க, பொதுவாக நான் நார்மலாக என்ன சொல்லணுமோ அது பேசினேன். அது வந்து விஜயோட சொந்த கருத்து. அவர் போகிறது போகாது அவருடைய விருப்பம், அதுக்கு நாங்கள் இது பண்ண வேணும். இப்போ டெல்லியில் சிபிஐ வந்து விசாரணைக்கு இன்றைக்கி அழைச்சிருக்காங்க, அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டெல்லியில் வந்து இன்றைக்கி நான் கூட பேப்பர் நியூஸில் பார்த்தேன், டெல்லி கோர்ட் வந்து இவர் நேரில் ஆஜராகும்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு கூட போயிருக்கலாம். அதனால் வந்து அவரை வந்து நம்ம இது சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் அவர் போகாத இருக்கலாம்.